உக்ரைன் அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிரான தன்னுடைய போர்ல மிகப்பெரிய உதவியா இருந்த அமெரிக்கா இதுக்கு மேலேயும் தனக்கு அப்படிப்பட்ட ஒரு உதவியை கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நிலைமையில உக்ரைன் தன்னுடைய பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு உக்ரைன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, உண்மையிலுமே உக்ரைனால அந்த திட்டத்தின்படி ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க முடியுமா, ஒருவேளை அப்படி உக்ரைன் அணு ஆயுதம் தயாரிச்சா அதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல உக்ரைன் அரசாங்கம் அணு ஆயுதம் தயாரிக்கிறத பத்தி ரொம்பவே சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. உக்ரைன்ல இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் கன்வர்ஷன் அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா உக்ரைன் அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரொபோசல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் நினைச்சா அடுத்த சில வாரங்கள்லயே நம்மளால ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும், மற்ற நாடுகள் மாதிரி நமக்கு ரொம்ப டைம் எல்லாம் தேவை கிடையாது, நீங்க இப்போ ஓகேன்னு சொன்னா கூட நம்ம சீக்கிரமா ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்டிடியூட்டோட ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே ரீச் பண்ணியிருக்கிறதாகவும், உக்ரைன் அரசாங்கம் நடத்தக்கூடிய க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ஸ், அதாவது சீக்ரெட் மீட்டிங் நடத்துவாங்க இல்லையா, அது எல்லாத்திலுமே இந்த ஒரு ப்ரொபோசலை அவங்க சீரியஸா விவாதிக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாதம் ட்ரம்ப் அதிபரா ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறாருன்ற பட்சத்துல அதன் பிறகு உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஆயுத உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனாலதான் பைடன் அரசாங்கமே நம்ம போன வீடியோலயே பார்த்திருந்தோம், இப்பயே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் ஓப்பனாவே சொல்லியிருக்கிறார், $1 நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க முடியும்னா கூட அந்த $1 கூட விடாம பொறுக்கி எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா என்னதான் இப்படி பைடன் அரசாங்கம் உக்ரைனுக்கு இப்பவே வேணுங்கிற அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்தாலும் அது ஒரு 6 மாசத்துக்கு வேணா உக்ரைனுக்கு உதவிகரமா இருக்கலாம். அதன் பிறகு உக்ரைனுக்கு கண்டிப்பா ஆயுதங்கள் இல்லாம தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த இடத்துல தான் உக்ரைன் இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா என்னதான் ஆயுத உதவி கொடுக்கலன்னா கூட அந்த அணு ஆயுதம் தன்னை ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாத்தும் சொல்லி நம்புறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும், ஏன்பா ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியா போச்சா, ஈரான் கிட்டத்தட்ட 20 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கனாலேயே இன்னும் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியல, இப்பதான் கிட்டையே நெருங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆரம்பிக்கிற உக்ரைனால எப்படி ஒரு சில வாரங்கள்லயே ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான விளக்கத்தையும் அந்த ஒரு ப்ரொபோசல்லே அந்த இன்ஸ்டிடியூட்டே கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் ஒரு காலத்துல சோவியத் யூனியனுடைய ஒரு பகுதி தான் இல்லையா. அப்ப சோவியத் யூனியனுக்கு கீழே உக்ரைன் இருந்த பொழுது அங்க நிறைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கறத சோவியத் யூனியன் அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்திருந்தது, அதாவது இப்போதைய ரஷ்ய அரசாங்கம். அந்த வகையில இப்போ உக்ரைன் கிட்ட கிட்டத்தட்ட 9 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஆபரேஷனலா இருக்குது. சஃபோர்ஜியா இந்த மாதிரி பல இடங்கள்லயும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உண்டு. ஈவன் செர்னோபில் டிசாஸ்டர் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த செர்னோபில் டிசாஸ்டர் ஏற்பட்ட நியூக்ளியர் ரியாக்டருமே உக்ரைன்ல தான் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டிடியூட் என்ன ஐடியா முன்வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாத்துலயுமே நியூக்ளியர் ஃபியூயலை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த யுரேனியம் புளுட்டோனியம் மாதிரியான பொருட்களை வச்சுதான் அதோட எனர்ஜி மூலமா கரண்ட் அப்படிங்கறத தயாரிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பொருட்களை பயன்படுத்தி கரண்ட்டை எடுத்துட்டாங்கன்னா அதன் பிறகு அந்த நியூக்ளியர் ஃபியூயலை வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்பென்ட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லி அதை தனியா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. எதனால ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா, என்னதான் அதுல இருக்கிற எனர்ஜியை பயன்படுத்தி கரண்ட் தயாரிச்சிட்டாலுமே கூட கிட்டத்தட்ட 80-90% எனர்ஜி அந்த ஸ்பென்ட் ஃபியூயல்ல மீதி இருக்கும், மொத்தமாவெல்லாம் அந்த கரண்ட் தயாரிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிட மாட்டாங்க. அதனாலதான் இந்த ஸ்பென்ட் ஃபியூயல் அப்படிங்கிறதுல ரேடியோ ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இதை ரொம்பவே கேர்ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி போற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பென்ட் ஃபியூயல் எல்லாத்தையுமே எல்லா நாடுகளும் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு முறையில தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்பென்ட் ஃபியூயலை பயன்படுத்தி அதில் இருக்கிற மீதி எனர்ஜி மூலமா ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஐடியா. உக்ரைன் கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1950களிலேயே சோவியத் யூனியன் கிட்ட இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு இல்லையா. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உற்பத்தியான கிட்டத்தட்ட பல டன் ஸ்பென்ட் ஃபியூயல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்பென்ட் ஃபியூயலை பயன்படுத்தி நம்ம ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பலாம் டைம் தேவையில்லை, நமக்கு தேவையான அந்த நியூக்ளியர்
நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படிங்கிறது கையில ரெடியா இருக்கு. ஜஸ்ட் நம்ம பாம்பை மட்டும் டிசைன் பண்ணோம்னா போதும். அது ஒரு சில வாரத்துல பண்ணிடலாம். அடுத்து அதை ஒரு மிசைல்ல வச்சோம்னா நமக்கு ஒரு அணு ஆயுதம் ரெடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. ஏன்பா அப்படின்னா இது ஒரு புதிய கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய பல நாடுகளும் இந்த முறையும் ஃபாலோ பண்ணி அணு ஆயுதம் ஆல்ரெடி தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படி அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வகையான அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு புளுட்டோனியம் ஸ்பென்ட் ஃபியூயலை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ஃபியூயலை பயன்படுத்தி அணு ஆயுதம் தயாரிக்கும் பொழுது அமெரிக்கா நாகசாகி மேல ஒரு அணு ஆயுதத்தை போட்டாங்க இல்லையா, அதுல 10% பவர் தான் இந்த ஆயுதங்களுக்கு இருக்கும். ஸோ நாகசாகியில போட்ட அந்த அணு ஆயுதம்ங்கிறது அந்த ஊரையே காலி பண்ணுச்சு. ஆனா இதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் பவர் இருக்காதுங்க. அதை விட முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அணு ஆயுதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாகசாகியில பயன்படுத்தப்பட்ட அணு ஆயுதத்தை விட கிட்டத்தட்ட பல மடங்கு பவர் ரொம்பவே ஜாஸ்தியான அணு ஆயுதங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அணு ஆயுதங்கள் கூட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த அணு ஆயுதத்தினுடைய பவர் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் ட்ரெடிஷனலா வெடிப்பொருட்களை பயன்படுத்தி குண்டுகள் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை விட இதோட பவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். அதே சமயம் இதுல ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதும் வரும். இப்ப நாகசாகியில பயன்படுத்த அணு ஆயுதம் அந்த ஊரையே காலி பண்ணுச்சு அப்படின்னா இந்த அணு ஆயுதம் வந்து ஜஸ்ட் ஒரு மிலிட்டரி பேஸை கம்ப்ளீட்டா காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ்லாம் சாதாரண ட்ரெடிஷனல் குண்டுகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 குண்டுகளுக்கு மேல பயன்படுத்தினா கூட ஒரு மிலிட்டரி பேஸை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஆனா இந்த முறையில இந்த புளுட்டோனியம் ஸ்பென்ட் ஃபியூயலை வச்சு ஒரு அணு ஆயுதம் தயாரிச்சு மிலிட்டரி பேஸ் மேல போட்டா அந்த ஒரு பேஸை கம்ப்ளீட்டா அழிக்க முடியும். சோ கண்டிப்பா ட்ரெடிஷனல் ஆயுதங்களை விட இதுக்கு பவர் ஜாஸ்தி. ரேடியோ ஆக்டிவிட்டி பிரச்சனை அப்படிங்கிறதும் கண்டிப்பா உண்டு. ஆக்சுவலா இங்க இன்னொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கணுங்க. உக்ரைனுக்கு இந்த அணு ஆயுதங்களை மெயின்டைன் பண்றது, மேனேஜ் பண்றது இதெல்லாம் ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. காரணம் கடந்த 1994ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தினுடைய 3வது மிகப்பெரிய அணு ஆயுத நாடா உக்ரைன் தான் இருந்துச்சு. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோவியத் யூனியன் உடைக்கப்பட்ட பொழுது ரஷ்யாவினுடைய நிறைய அணு ஆயுதங்கள் உக்ரைன் கிட்ட தாங்க இருந்தது. ஸோ ரஷ்ய அரசாங்கம் உக்ரைன்ல கொஞ்ச நாளைக்கு இந்த அணு ஆயுதங்களை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இன்னைக்கு பெலாரஸ்ல ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி இருக்குதோ அதே மாதிரி அந்த டைம்ல உக்ரைனை ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய நாடா பயன்படுத்துச்சு. ஸோ உக்ரைனால அந்த அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதனாலும் அதை மெயின்டைன் பண்றது, மேனேஜ் பண்றது இது எல்லாத்தையும் உக்ரைன் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்தும் இருக்காங்க. அப்புறம் ஏன் ரஷ்யாவோட அணு ஆயுதங்களை உக்ரைன் திருப்பி ரஷ்யாவுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 1994ஆம் ஆண்டு உக்ரைன், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் தன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரஷ்யா கிட்டே திருப்பி ஒப்படைச்சிடணும். அதுக்கு பதிலா அமெரிக்காவோ இல்ல பிரிட்டனோ ரஷ்யாவோ பிற்காலத்துல உக்ரைனுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலும் நடத்த மாட்டாங்க. உக்ரைன் கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுனால உக்ரைனுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பை இந்த நாடுகள் உக்ரைனுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு வாக்குறுதி அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா கடந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்ததன் மூலமா ரஷ்யா உக்ரைனுக்காக தான் போட்ட ஒப்பந்தத்தை தானே வந்து முதல் முறையா மீறி இருந்துச்சு. ஸோ அதன் பிறகே பாத்தீங்கன்னா உக்ரைன் மீண்டும் இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கணும், இல்லைன்னா வேற நாட்டோட அணு ஆயுதத்தை தன்னோட நாட்டில் ஹோஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள் அப்பப்ப எழுந்துகிட்டு தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாங்க இவ்வளவு காலமா அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த ஆயுதங்களே வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குது இல்லையா. இப்ப உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல. மேபி இப்ப பைடன் அரசாங்கம் அப்படியே உக்ரைனுக்கு ஆயுதங்களை குவிச்சாலுமே கூட அது ஒரு 6 மாசமோ இல்ல 7 மாசத்துக்கோ தான் தாங்கும். அதன் பிறகு உக்ரைனுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இல்ல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்பதான் உக்ரைன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதம் இருந்தா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கிறதாகவும் இதை பத்தி டிஸ்கஷன்ஸ் போறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லைங்க, விளாடிமிர் ஜெலன்ஸ்கியே 2 முறை இந்த விஷயத்தை பத்தி ஓபனா பொதுவெளியில பேசியிருக்கார். ஒன்னு பிரசல்ஸ்ல நடந்த மீட்டிங்ல, இன்னொன்னு பர்டிகுலரா அமெரிக்கா தேர்தலுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி இருந்தார் இல்லையா, அப்போ டொனால்டு ட்ரம்ப்பை சந்திச்சு பேசினாரு. அப்ப ட்ரம்ப் கிட்ட ஒன்னு என்னை நேட்டோல சேர்த்திக்கோங்க, இல்ல அப்படின்னா என்னுடைய நாட்டுக்கு அணு ஆயுதம் கொடுங்க, இந்த 2ல ஏதோ ஒன்ன பண்ணீங்கன்னா தான் என்னுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்திருக்கா. அப்படி ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கு தெரியும் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா தனக்கு ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி, அதனால ட்ரம்ப் கிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை அப்பயே முன் வச்சதா சொல்லப்படுது.
இந்த நிலைமையில சமீபத்தில் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல போரை நிறுத்துறதுக்கு ஒரு பேசிக்கான பீஸ் பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டு தான் தகவல் வெளியாக இருந்தது. நம்ம கூட அதை பத்தி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம். அந்த பீஸ் பிளான்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரஷ்யா கைப்பற்றின பகுதிகளை ரஷ்யாவுக்கே கொடுத்துடணும். அதே மாதிரி உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடிய தன்னுடைய கனவை அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு தள்ளி போட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட கேட்டது ஒன்று என்னை நேட்டோவில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அணு ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீ நேட்டோவில் சேர வேணாம், அதை தள்ளி போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி ஸோ இதனால தான் இப்போ கரெக்டாக அந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறது வெளியான ஒரு வாரத்துக்குள்ளேயே உக்ரைன் அரசாங்கம் இந்த மாதிரி அணு ஆயுதம் தயாரிக்கிறத பற்றின டிஸ்கஷன்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. உக்ரைன் அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி நீங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி இன்டென்ஷனே கிடையாது, அணு ஆயுதம் தயாரிக்கிறதையோ இல்ல வேற நாடுகளுடைய அணு ஆயுதத்தை எங்க நாட்டில் ஹோஸ்ட் பண்றதோ எங்களுக்கு சுத்தமா அந்த மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்திருக்கிறாங்க. ஆனாலுமே கூட ஒருவேளை உக்ரைன் இந்த மாதிரி அணு ஆயுதம் தயாரிச்சாங்கன்னா அதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் பேசு பொருளா மாறி இருக்குது. காரணம், உக்ரைன் தயாரிக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்பென்ட் ஃபியூயல் அணு ஆயுதங்கள் எல்லாம் பவர் கம்மி தான். அதை மட்டும் உக்ரைன் தப்பி தவறி ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தயாரிச்சுட்டாங்க பயன்படுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரஷ்யா கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறது பவர்ஃபுல்லான அணு ஆயுதத்தை வச்சுதான் கொடுப்பாங்க. காரணம், ட்ரெடிஷனல் வெடிமருந்துகளை வைத்து பயன்படுத்துற ஆயுதங்களை தன் மேல பயன்படுத்தினாலே அணு ஆயுதத்தின் மூலமா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மினி அணு ஆயுதம், அதை பயன்படுத்தினா கண்டிப்பா ரஷ்யாவும் ரொம்ப ஹெவியான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத கொடுக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா உக்ரைன் போர்ல மீண்டும் அணு ஆயுதத்தை சுற்றி பதற்றம் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உக்ரைன் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அணு ஆயுதத்தை தயாரிப்பாங்களா? அப்படி ஒரு வேளை அவங்க தயாரிச்சாங்கன்னா அதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.